நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கிரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் சிம்மராசி. எப்படி? கால சக்கரத்தின் 5வது ராசி. ஒரு நிர்வாக திறமை கொண்ட ஒரே ராசினா சிம்மம் தாங்க. பயம்னா என்னன்னு தெரியாது, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. பயங்கரமான திறமையான குணம், அறிவான குணம், ரொம்ப ஹார்ட் போறக்கூடிய குணம் எல்லாமே சிம்மத்திட்ட இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பதற்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது தயவு செய்து சொல்றேன். இந்த மாசத்துல 2 விதமான யோகம் இருக்குது. உங்க ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துக்கிட்டு எடுங்க, செம்ம லக்கு இருக்குது. புத ஆதித்ய யோகம், வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாகும் போது இந்த புத ஆதித்ய யோகமும் இருக்குது, சிவராஜ யோகமும் இருக்கு. இந்த 2 யோகம் உங்களை எப்படிப்பட்ட பலன் கொடுக்குது அதுக்கான ஒரு பதிவு தான் இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன இந்த மாசம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுக்கான பதிவு இருக்குது. இப்ப கிரகமே பார்ப்போம். உங்க ராசிலே பாருங்க, சுக்கிர பகவானும் கேது பகவானும் சூப்பரா உட்காந்துருக்காங்க. எப்படி? சுக்கிரன் கேது ராசில. அடுத்து 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இதுல கும்ப ராசில. சனி பகவான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. எதுல? மீன ராசில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் கேந்திர யோகத்துல. 11ஆம் இடத்துல லாபத்துல யாருன்னா சூரியன் புதன் செம்ம யோகத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் தனிச்ச குரு இருக்காரு. இதுல ஒரே ஒரு கிரக பேச்சு மேல வருது. இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் மாதம் வர உங்க ராசி அதிபதி. அது வரை லாபத்துல, எப்படி லாபத்துல புத ஆதித்ய யோகத்துல நீங்க இருக்கீங்க. எல்லாருமே சிம்ம ராசியை எடுத்தாவே அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த அஷ்டம சனி என்னை எத்தனை நாளைக்கு தான் என்னை ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற முதல் விஷயத்த சொல்லுவீங்க. எல்லாரும் சனி பகவானை கண்டு பயப்படாத ஆளே இல்லைங்க. ரொம்ப பயப்படுறீங்க. தயவு செய்து சனி பகவானை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு இப்ப அறவே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை குறையும். நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வருதானோ? இந்த கலியுகத்துல பிறந்துட்டாவே எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மா கண்டிப்பா வேலை செய்யும். அதனால நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு நீங்க பலனுக்கு நம்ம எல்லா வீடியோலையும் ஏன் சொல்றோம்? சில பேர் நீங்க சொல்றீங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கதான் கால் பண்ணுங்கிறீங்க. நீங்க தசாபதி பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா சிம்ம ராசி பயந்தவங்க கிடையாது. பயம்னா என்னன்னு தெரியாதுன்னா உங்களை நான் சொல்லுவேன். எதுலையுமே தைரியத்தையும் தன்னம்பிக்கை விடாதீங்க. எல்லாமே உங்க பக்கம் கைவசமா இந்த ஜூலை மாசம் சூப்பரா இருக்கு கிரகமே. ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல வேலை இல்லைங்க, நல்ல வேலை இல்லை. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா வேலையில? சிம்மராசி எடுத்து கேட்டு பாருங்க, நிறைய பிரச்சனை. இப்ப 2 மாசமா 60 நாளா நல்ல வேலை இருக்குதா? குடும்பத்துல கடன் இருக்கா இல்லையான்னு கேட்டு பாருங்க. 100க்கு 99% சொல்லுவாங்க எனக்கு கடன் இருக்குங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு வழக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய குழப்பத்தை பார்த்தது யாருன்னா சிம்மம் தாங்க. படிப்பு கல்வியே அவங்களுக்கு ரொம்ப தடங்களை கொடுத்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு தடங்கள் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு மேக்சிமம் பாருங்களேன், இந்த புதன் வக்ரம் ஆகும்போது இப்ப ஜூலை மாசம் 23ஆம் தேதி அவர் வக்ரத்துல இருக்காரு. கொடுக்கக்கூடிய காசு போனா எங்கே கொடுத்தாலும் வராது.
சகோதர உறவுல பிரச்சனை இருக்கும், பெருங்கூட்ட படத்துல பிரச்சனை இருக்கும், படிப்புகளில் ஒரு மந்தமா இருக்கும், அரசாங்க வேலை அரசாங்க சம்பந்த ஒரு தடங்களை பார்ப்பீங்க. இது மாதிரி நிறைய தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா சிம்மத்துக்கு வேலை செஞ்சிருக்கோம். நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க. நோயா எதிரியா பகையா கடனா நிறைய பேர் திருமண தடையே வந்திருக்கும் நிறைய பேருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சனி பகவானும் இந்த குரு பகவானும் சரியா இல்லாவிட்டால் நான் தெரிஞ்சுக்கணும், இந்த 2 கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். ஒருவேளை இந்த கிரகத்துடைய திசையோ இல்ல இந்த கிரகத்தை குருவுடைய திசையோ இல்ல குருவுடைய புத்தியோ இல்ல சனியுடைய புத்தியோ வந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை காட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார்? குரு சுக்கிரன் ஜோதிட டிவில சிம்மன் தான். இப்ப எல்லாமே பாருங்க, டோட்டா நிறைய விஷயத்த மாத்தலாம், நிறைய விஷயம் மாற்றம் உங்க லைஃப்ல வரும். ஏன்னா அதுக்கான நேரமா இருக்குது. எப்படி அதுக்கான நேரமா இருக்கு இந்த நேரம் உங்களுக்கு. இப்ப ஏன் நான் வருமானம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? ஏன் உங்களுக்கு வருமானம் இருக்கும்? எதை வச்சு சொல்றீங்க வருமானம் சூப்பரா இருக்கும் சொல்றீங்க? உங்க ராசியில சுக்கிரன் வந்திருக்காரு. உங்க ராசியில சுக்கிரன் நல்லா பாருங்க, ஆசை, எப்படி ஆசை, பணம், நிறைய லட்சியம் சுக்கிரன் சூப்பரா அள்ளி கொடுப்பாரு. இதையும் தாண்டி நான் சொன்னது அந்த புதாதி யோகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு வருமானத்துக்குள்ள அதிபதி 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்கிறதுனால உங்க ராசி அதிபோட சேர்ந்து இருந்தாவே லாப வருமானம் கொஞ்சமாச்சு இப்ப உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். இந்த ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்குள்ள இதை எழுதியே வச்சுக்கோங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு வருமான பணம் பொருளாதார பிரச்சனை எல்லாமே சரியாகும் நான் சொல்றேன் தெரியுமா? புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த ஜூலை மாசம் இதை மறந்துடவே கூடாது. அவர் அதுல போகிறதுனால பணமோ வருமானமோ இன்கமோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல கிடைக்க போகுது. என் சகோதரரோ இல்ல எனக்கு பூர்வீக சொத்துல ஏதோ ஒரு வழக்கு இருக்குங்க, ரொம்ப நாளா 10 வருஷம் 15 வருஷமா கேஸ் நடக்குது. அந்த வழக்குல நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, இது ஒரு தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காது, எனக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காது, எத்தனை பேருக்கு தாண்டி அலைகிறீங்க? பூர்வீக சொத்து சம்பந்தமா இட சம்பந்தமா பூமி சம்பந்தமா ஒரு வழக்கு இருந்தால் ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்குள்ள நீங்க மூவ் பண்ணி பாருங்க. நேரம் 5ஆம் இடத்தை அவர் பாக்குறதுனால இங்க சொத்து சார்ந்த வில்லங்கமோ இந்த கேஸ்லயோ ஏதோ ஒரு கேஸ் உங்க மேல தொழிலையோ வேலையிலயோ கணவன் மனைவிலையோ ஏதோ ஒரு கேஸ் இருந்தா ஒரு தீர்ப்பு கிடைக்கும். இதையும் தாண்டி நான் ஓப்பனா சொல்றேன், வீடு இடம் நீங்க வாங்கிதான் ஆகணும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு இடம் கட்டுவீங்க, கட்டக்கூடிய யோகம் வரும். ஒரு செலவு குடும்பத்துல பண்ணக்கூடிய யோகம் வரும். அதுக்கான பிளானை நீங்க பண்ணுவீங்க. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதோ ஒரு விஷயம் வாங்கலாம்ங்கிற பிளான் மைண்ட் தாட்டு ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் போகும் உங்க மைனஸுக்குள்ள. என்ன தெரியுமா? ஏன் காரியமா நான் சொல்றேன் அது போகும்னு? பஞ்சமாதிபதியோட சேர்ந்து எப்படி இந்த சிவராஜ யோகம்னு சொன்னேன் பாத்தீங்களா, இப்பதான் வேலை செய்ய போகுது. எப்ப? ஜூலை 16க்கு அப்புறம் 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து சூரியனும் குருவும் உச்சமான குருவோட இந்த சூரியன் இணைகிறதுனா இங்க உச்சமான பலனை கொடுக்க போறாரு. அவருடைய பார்வை 4ஆம் இடத்துல வர்றதுனால வீடு இடத்தை பூமியை சொத்துல வாங்க வைப்பார். இது நடந்தே தீரும், மாத்தவே முடியாது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, நிறைய தடங்களை ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். காதல் திருமணமா 2வது குழந்தை பாக்கியம் வேணும்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைச்சு 16க்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கான அனுகூலம் இருக்கு. திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் வராது. எனக்கு கொஞ்சம் மனைவிட்டிங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனா இப்ப கொஞ்சம் பிரச்சனை குறையும். என்ன தெரியுமா? சனி பகவான் தான் உடைய கணவன் மனைவி ஸ்தானத்தை காட்டுறது. அவர் 8ஆம் இடத்துல இருந்தா இங்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு நண்பரோ இல்ல மனைவியோ கணவனோ திருமணத்தாக தடங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்ப திருமணத்தை அது பண்ணி வச்சுக்கோ. என்ன காரணம் தெரியுமா? சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரமா? புதனுடைய சாரத்துல. 2ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டதி எப்படி 11 ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தானத்துல நிக்கிறாரு. அந்த குரு பகவான் இப்ப பாக்குறாரு. அப்ப திருமணத்துல பயங்கரமான ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வந்துடும். முதல் திருமணம் 2வது எழுதா இருந்தாலும் சரி சூப்பரா அமையும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில் அரசாங்க எக்ஸாம் எழுதுறேன், ரிசல்ட்டே கிடைக்கல. இப்ப எழுதி பாருங்க, அரசாங்க சம்பந்த எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அரசியல் அரசாங்கம் 2மே நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே நல்ல யோகமா இருக்கும். மெக்கானிக்கல் துறை, ஐடி ஃபீல்டு, நான் எந்த ஒரு கெட்டது நான் சொல்ல மாட்டாங்க. ஜூலை 16க்குள்ள நிறைய நல்ல விஷயம். இந்த 2 வித யோகம் உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. சிம்ம ராசிக்கு மட்டும்தான் அந்த யோகம் முழுக்க வேலை செய்யும். புத ஆதி யோகம் வேலை செய்யும். சிவராஜ யோகம் 16ஆம் தேதிக்கு வேலை செய்யும். உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் இந்த மாசத்துல ஜூலை மாசம் இருக்கு. கண்டிப்பா சிம்ம ராசி பயன்படுத்த உங்களுடைய கையில இருக்கு. இங்க எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நீங்க தசாபதி எடுத்து பார்த்துக்குவோம்.
இப்ப நட்சத்திர பலன் இதையும் தாண்டி சொல்றேன். லாட்ரி எடுக்கணும்னா நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி எடுத்து ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் வந்துடும் பாத்துக்கோங்க. ஒண்ணு இடம் வரும், இல்ல பெருங்கொண்ட பணம் வரும். என்ன காரணம் தெரியுமா? 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம். அந்த புதாதி யோகம் உங்க ராசி அதிபதி 11ஆம் லாபத்தில் நிற்கிறவங்க நேரம் 5ஆம் இடத்தை திடீர் யோகத்தை பார்க்கறதுனால உங்க ராசியில இந்த சுக்கிர பகவான் நிக்கிறதுனால இங்க லாட்ரி யோகம் அடிக்க போகுது. சுக்கிர ராசிக்கு வந்து அந்த ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க லாட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகம் வந்து பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அது இல்லாம உல்லாச பயணங்கள், சிறைய ஒரு சுப காரியங்கள், சுப செலவுகள், நல்ல காரியங்கள், நல்ல விஷயம், சுகபோகமா வாழக்கூடிய அமைப்பு, இந்த சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றம். கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க நிறைய இந்த துறையில நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாங்க. இப்ப நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் ஒரு மக நட்சத்திரம். எப்படி மகத்துல பிறந்தவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவங்க செய்யக்கூடிய மெயின் பவர் ஷார்ப்பா இருக்கும். மக நட்சத்திரம் சொல்லிக் கொடுக்கணும். பார்த்தவங்க செய்வாங்க அந்த வேலையை. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இப்ப எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அமைப்பா வரும். எந்த சுக்கிரனுக்கு கேது இணைப்பாரு. கேது சுயசாரம் வாங்கியிருக்காரு. அப்ப வேலை தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு சேஞ்சோ, நல்ல ஒரு மாற்றமோ, வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் மாற்றமோ, தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகத்துல பிறந்தவங்க தான். எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உங்களால முடியும். உங்களால ஜெயிக்க முடியுங்க. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. இதெல்லாம் மூவ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூரத்துல பிறந்தவங்க. ஆனா ரொம்ப ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 2 மாசமா ரொம்ப வேலை இல்லை, வருமானம் நல்ல பொருளாதாரம், ரொம்ப தடை தாமனம், அவமானம், பிரச்சனை, என்னடா லைஃப், பெண்ணால பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை, நிறைய ஒரு கலகம், போட்டி போராட்டம், இப்படி வாழ்ந்தீங்க 2 மாசமா. இதை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது புறத்துல போனவங்க. இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும். சுகபகமா வாழ்ந்தீங்க. வீட்டுல நல்லா காரியம் கிடைக்கும். திருமண பேச்சு பேசுவாங்க. குழந்தை பாய்ச்சி கிடைக்கும். வேலை தொழில் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க. படிப்புகளில் ஒரு மாற்றம் இருக்கும். அரசாங்க அரசியல் நிறைய மாற்றம் வரும். ஏன்னா பூரத்துக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நல்ல ஒரு தொழிலோ உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்ந்த பதவியோ, பட்டமோ, பதவியோ, புகழோ, அந்தஸ்த கௌரவமோ உங்க பக்கம் தேடி வரும். பார்த்து கெட்டது நடக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு. அடுத்து உத்திரம். உத்திர நட்சத்திரங்கிறது இதுலயுமே தைரியமான நட்சத்திரங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயனா என்னன்னு தெரியாது. பயங்கர தைரியம், தன்னம்பிக்கை, பிரம்மாண்டமான கற்பனை எல்லாமே நிறைய இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. யாரும் நெருப்பு கிட்ட போக முடியுமா? அது மாதிரிதான். எதுவுமே கரெக்டா இருப்பாங்க. ஒரு கண்டிஷன் கரெக்ட், எல்லாமே கரெக்டா மூவ் பண்ணி பிளான் பண்ணி கொடுக்கணும். எங்களோட உத்திரத்துல பார்த்தவங்க சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க இந்த உத்திரத்துல பார்த்தவங்க எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா தேடி வருது. ஏன்னா இந்த சொன்ன இந்த புதாதி யோகம், இந்த சிவராஜ் யோகமும் இந்த உத்திர நட்சத்திரம் செம்மையா சூப்பரா செய்யும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திரத்துல. ஏன்னா அந்த யோகம் இருக்குது. கண்டிப்பா எல்லாருமே ஜாதகம் எடுத்து செக் பண்ணிட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஒன்றும் இல்லை, இப்போ வேலை உத்திரத்துல நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை சரியா வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும், திடீர் யோகம் வரும். லாபம், வருமானம், பொருளாதார இன்கம், ஒரு உயர்ந்த பொறுப்பு, ஒரு பதவி ஒரு கிடைக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த உத்திரத்துல பிறந்தவங்க. ஏன்னா இது எல்லாமே நல்லதா வருது, கெட்டதா வரல. ஏன்னா இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த யோகம் செம்மையா வேலை செய்யுது. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க. உத்திரத்துல பிறகு செம்ம ஒரு மாற்றம், செம்ம லக்கு உங்க பக்கம் தேடி வருது. சொந்தமா தொழில் பண்றவங்க இந்த 3 நட்சத்திரம் பிறகு சொல்றேன். ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்தானாதிபதி உங்க ராசியில் இருக்காங்க. தொழிலை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அஷ்டம சனி நல்லா இருக்கான்னு பாத்துங்க. சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க செம்ம லக்கு இருக்கும். அனைவருமே ஜாதகத்தை பார்த்துங்க, சூப்பர் மாற்றம் வரும். வரக்கூடிய ஜூலை மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.